ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். அது சம்பந்தமா ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கவி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர், தாரா பாரதி, பாவேந்தர் பாரதிதாசன், அதுக்கடுத்து முடியரசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட சரியான விடை என்னன்னு பாக்குறதுக்கு முன்னால அதோட ஃபேக்ட் என்னங்கிறத பார்க்கலாம். நம்மளோட புக்ல பேஜ் 744 744. அதாவது தாரா பாரதி அப்படிங்கிறவங்களை பத்தி கொடுத்துருக்கோம். அப்ப ஆன்சர் நமக்கு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆன்சர் தாரா பாரதி, கவிஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுவது தாரா பாரதி. சரி, இவர் எங்க பிறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் குவளை அப்படிங்கிற ஊர்ல தான் பிறந்திருக்கிறாரு. இவரோட காலம் பாத்தீங்கன்னா 1947 இருந்து 2000 வரை இவரோட வாழ்ந்திருக்கிறாரு. சரி, இவரோட பெற்றோர் துரைசாமி, புஷ்பம் அப்படிங்கிறது. இவரை தாரா பாரதியை வேற ஒரு பேர்ல அழைக்கிறாங்க. அதாவது இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் தான் தாரா பாரதியோட இயற்பெயர். சரி, இவரோட குறிப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் எழுச்சி மிக்க கவிதைகள் இயற்றுவதில் ரொம்ப வல்லவரா இருந்திருக்கிறாரு. இது போக என்னன்னா இவருடைய பெருமையான ஒரு வரிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட கைதான் நம்மளுடைய மூலதனம், வெறுங்கை அப்படின்னு நீ சொல்லாத, அது ஒரு மூடத்தனம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது ஒரு பெருமை மிக்க புகழ்மிக்க ஒரு கவிதையா நம்ம பார்க்க முடியுது. சரி, இவர் 1900 அதாவது 2010 2011 இவர் இயற்றிய நூல்கள் எல்லாத்தையுமே நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. யாருன்னா தமிழக அரசு. இவர் இயற்றிய வேறு நூல்கள் என்னெல்லாம் சொல்றேன்: புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், பூமியை திறக்கும் பொன்சாவி, தாரா பாரதி கவிதைகள், பண்ணைபுரம் தொடங்கி பக்கிங்ஹாம் வரை. இன்னும் ஒரே ஒரு கவிதையை நான் மிஸ் பண்ணிருக்கேன், முக்கியமான கவிதை. அது என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க.